இதுதான் உங்கள் பாதை. உங்களுக்கு வெண்டைக்காய் பிடிக்காதுனாலும் இந்த மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டு பிடிச்சிரும். அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணி ஒரு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி ஒரு 4, 5 வெண்டைக்காவை மீடியம் சைஸில் கட் பண்ணி அதில் கொஞ்சமாக உப்பும் மஞ்சளும் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அதே பேனை ஹீட் பண்ணி கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி அதில் கடுகு, சீரகம், வெந்தயம் ஆட் பண்ணி அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நீல வாக்கில் கட் பண்ண இஞ்சி, பூண்டு, அப்புறம் தக்காளி ஆட் பண்ணி அதெல்லாம் நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை, இதுவும் நல்லா வந்து அந்த தக்காளி குழஞ்சி வெந்ததுக்கு அப்புறமா அதில் வந்து மசாலான மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், அப்புறம் வந்து கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணி அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு குட்டியாக லெமன் சைஸ்க்கு அளவுக்கு வந்து புளியை வந்து கரைச்சி அது கூட தேவையான அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி அதை நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம். அது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை ஆட் பண்ணி அதையும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க 2 நிமிஷத்துக்கு. குக் ஆனதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக ஒரு துண்டு அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணி அதையும் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா வெண்டைக்காய் கறி ரெடி.